அதுதான் மீனிங். ஸோ அடுத்த ஸ்டேட் வந்து ரெடி. இப்போ நம்ம ரெடி ஸ்டேட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி ஸ்டேட் பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது. அது வந்து அந்த ப்ராசஸ்க்கான ரிசோர்ஸ் எல்லாமே இருக்குது. அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான ரிசோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா சிபியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சிபியூ ப்ராசஸ் வந்து அசைன் ஆச்சுன்னா அது வந்து அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிடும் ரெடி ஸ்டேட். அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து வந்து ரன்னிங் ஸ்டேட் வந்து கோபிகா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரன்னிங் ஸ்டேட் இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேட்ஸில் வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஸ்டேட் வந்துட்டு ரன்னிங் ஸ்டேட். இதில் தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து டீகோடும் ஆகும், எக்ஸிக்யூட்டும் ஆகும். இதில் வந்து ஒரு 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 டைமில் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் மல்டிபிள் ப்ராசஸ் இருந்ததுன்னா அது வந்து வெயிட் ஆகும். அப்படி இல்லைன்னா எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் போய் டெர்மினேட் ஆகிடும். அப்படி ஐஓ ஈவெண்ட்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வெயிட்டிங் போயிடும், திரும்ப ரெடி ஸ்டேட் போய் அப்படியே திரும்ப அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெயிட்டிங், அது வந்து அசைன்மெண்ட். இப்போ வெயிட்டிங் ஸ்டேட்னா என்னன்னா ஒரு ப்ராசஸ் வந்து டெம்பரரியாக வந்து வெயிட்டிங் ஸ்டேட் வந்து வெயிட் பண்ணும். அதாவது இன்புட் அண்ட் அவுட், அதாவது ஐஓ ஆப்ரேஷன்ஸ் வந்து வர வரைக்கும் வந்து டெம்பரரியாக வந்து வெயிட்டிங் ஸ்டேட் வந்து வெயிட் பண்ணும். சப்போஸ் அந்த ஈவெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து ரெடி ஸ்டேட் போகாது. அதுக்கான ப்ராசஸர் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஸ்டேட் போகும். அப்புறம் மறுபடியும் திரும்பி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, டெர்மினேட் ஸ்டேட் போகும். நெக்ஸ்ட் டெர்மினேட் ஸ்டேட் வந்து கிருஷ்ணா வந்து So far the process வந்து நியூ ஸ்டேட்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ரெடி ஸ்டேட்ல இருந்து ஷெட்யூலர் மூலமா ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து சப்போஸ் எந்த எரரும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இட் வில் கோ டு தி டெர்மினேட்டர். எரர் இருந்துச்சுன்னா இட் வில் கோ டு தி வெயிட்டிங் ஸ்டேட். வெயிட்டிங் ஸ்டேட்ல இருந்து ஈவென்ட் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் மறுபடியும் ரெடி ஸ்டேட். அண்ட் தென் த ப்ராசஸ் எல்லாம் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா இட் கோஸ் டு ரன்னிங் அண்ட் டெர்மினேட்டர். டெர்மினேட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எண்ட் ஸ்டேட். You are all clear with the process stage. So new is nothing but when the process is being created, then it is called as new state. If the process is ready for execution and it has all the resources, then it is called as the running state. Whereas in the ready state, whereas in the running state, difference that when the processor is ready for execution, then we say it as running state. And then the terminator, if there is smooth transition from new state to the running state, then the process goes for the final execution, that is the end state. If there is any interrupt occurs, then it goes for the waiting state. Can you please explain the process from new state to ready state? ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ்னா என்ன, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் தான் நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எது மூலிமா நடக்கும், அந்த 5 ஸ்டேட் மூலிமா இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேட் வந்துன்னா நியூ, அடுத்த ஸ்டேட் ரெடி, அதுக்கடுத்த ஸ்டேட் வந்து ரன்னிங், அடுத்தது வந்து டெர்மினேட். இப்போ வந்து ரன்னிங்கில் வந்து சீக்ரெட் அந்த மாதிரி ஆச்சுன்னா வெயிட்டிங் ஸ்டேட் மூலிமா அது ஒரு ஸ்டேட் வரும். ஸோ இப்போ வந்து அவன் என்ன கேட்டான்னா இந்த நியூ ஸ்டேட்லேருந்து எப்படி வந்து ரெடி ஸ்டேட்டுக்கு மாறுது ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ வந்து இப்போ வந்து நியூ ஸ்டேட்டில் ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இந்த நியூ ஸ்டேட் வந்து ரெடி ஸ்டேட் எப்படி மாறுச்சுன்னா இதில் இருக்கிற வந்து இங்கே அட்மிட் ஆகுது. அதாவது இங்கே கம்ப்யூட்டர் வந்து இதில் இருக்கிற வந்து இங்கே கம்ப்யூட்டர் அடாப்ட் ஆகும்போது ரெடி ஸ்டேட்டுக்கு வரும். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஸ்டேட் வந்து ரன்னிங் ஸ்டேட் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லுங்க. அது எதனால இப்போ ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு எதனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்கெட்யூலர் டிஸ்பேட்ச் யூஸ் பண்ணி, அதாவது சிபியூ ஸ்கெட்யூலரால் டிஸ்பேட்ச் ஆகும்போது ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு அப்படியே ட்ரான்சிஷன் நடக்குது. இப்போ வந்து ரன்னிங் ஸ்டேட்லேருந்து வெயிட்டிங் ஸ்டேட்டோட ப்ராசஸிங் வேணும். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேட்டில் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் நமக்கு வந்து டேரெக்டாக ப்ராசஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும். சப்போஸ் இது வேறு ஏதாவது
அவ்வளோதான். அது ஒரு சிஸ்டம் விட்டு அது வெளியே. சப்போஸ் இன்னொரு ப்ராசஸ் திரும்பி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நியூ ரெடி ரன்னிங்ல இருந்து எரர் வந்துச்சுன்னா வெயிட்டிங்ல இருந்து ரெடியில ஸ்மூத் ஆகிட்டே போச்சுன்னா ரன்னிங் தேவை. இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கண்டினியூ ஆகிட்டு. தேங்க்யூ.